ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்னைக்கு ஈஸியான ப்ரெஷர் குக்கரில் எப்படி வெஜ் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு அழகு பாஸ்மதி அரிசி வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். என்கிட்ட தேவையான வெஜ்ஜிஸ் இருந்ததை வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். புதினா தயிர் எதுவுமே என்கிட்ட இல்லை, பச்சை மிளகாலாம். ஸோ இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி ஒரு யம்மியான பிரியாணி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய குக்கரில் கொஞ்சம் ஆயில், கீ ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நீங்கள் இப்போ இந்த ஸ்டெப்பில் ஆட் பண்ணிவிடுங்க. அது ப்ரௌன் ஆகட்டும். அது ஆன பிறகு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ராஸ்மெல் போகும். இப்போ வந்து என்கிட்ட எந்த புதினா, தயிர் எதுவுமே இல்லை. ஸோ இருக்கிறத வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து டக்குன்னு ஒரு பிரியாணி பண்ணுறது தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ என்கிட்ட கோரியண்டர் லீவ்ஸ் மட்டும்தான் இருந்தது. அதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் டொமேட்டோஸ், நான் ஒரு பெரிய டொமேட்டோ எடுத்திருக்கேன். ஒரு பெரிய டொமேட்டோ அதில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் வந்து கட் பண்ணியிருக்க வெஜ்ஜீஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சாட் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு சாட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா, அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் ஒரு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது இதோட மிக்ஸ் ஆகட்டும் வெஜ்ஜீஸோட. ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா அது மிக்ஸ் ஆனோடனே என்கிட்ட வந்து தயிர் இல்லை. ஸோ தயிர் இல்லாததுக்காக டேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் நீங்கள் எப்பவுமே ஆட் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட் கொடுக்கும். அதனால் தயிர், புதினா, பச்சை மிளகாலாம் இல்லாதனால நான் வெறும் இந்த கரம் மசாலா, பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லைம் பிழிஞ்சு விட்டுட்டு 1.5 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 1 டம்ளர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை வந்து இந்த இதில் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2 விசில்ஸ் வந்து வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு சூப்பரான ஈஸியான ப்ரெஷர் குக்கரில் பேச்சுலர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு வந்து ஒரு நல்ல வீடியோவில் நான் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.